அத்தியாயம் 42 டியூப் 1 இலிருந்து இராணுவ உத்தரவு. ஐஸ்ராக் நகரத்தின் தெருவில் நடந்து சென்ற அகிலன் தனது வயிற்றில் தட்டிக்கொண்டு திருப்தியான ஏப்பம் விட்டான். அவன் தாகம் தணிந்து சர்ச்சிலிருந்து வெளியே வந்தான். ஆனால் எதிர்பார்த்த மேம்பாடு வரவில்லை. அவன் எதிர்பார்த்தது போல அவன் உடல் சூடு கூட அடையவில்லை. விளைவு உடனடியாக இருக்காது என்று அகிலன் நினைத்தான். எதிர்வினையாற்ற சிறிது நேரம் இருக்க வேண்டும். அதனால் அவன் பொறுமையாக காத்திருந்தான். அவன் காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை காத்திருந்தார். இன்னும் எந்த எதிர்வினையும் இல்லை. நண்பகலில் அவன் உடலில் லேசான வெப்பத்தை உணர்ந்தார். ஆனால் அது அரிதாகவே கவனிக்கத்தக்கதாக இருந்தது. மருந்தளவு மிகவும் சிறியதாக இருந்திருக்க முடியுமா? அகிலன் சற்று குழப்பமடைந்தான். கடந்த முறை ஆர்த்தி மற்றும் சூசான் செல்வாக்கின் காரணமாக பேராயர் ரேவன் தன்னை காப்பாற்ற ஒரு முழு பாட்டில் தூய புனித நீரை தாராளமாக பயன்படுத்தினார். இப்போது அவனுக்கு குடிக்க கொஞ்சம் புனித நீர் கிடைக்க வேண்டுமென்றால் அவன் அதை தனது சொந்த பணத்தில் வாங்க வேண்டும். இருப்பினும் அதிக விலையை பற்றிய எண்ணம் அகிலனை பயமுறுத்தியது. ஒருவேளை முழு ஆங்லர் குடும்பமும் தங்கள் செல்வத்தை எல்லாம் தீர்ந்துவிட்டாலும் ஐஸ்ராக் நகர தேவாலயத்திலிருந்து புனித நீர்க்குளத்தை வாங்கினால் போதும். ஆனால் அந்த நீர்த்த புனித நீரைக் கொண்டு 3ஆம் நிலைக்கு முன்னேற அது போதுமானதாக இருக்குமா என்று அவன் சந்தேகித்தான். சோகமாக உணர்ந்த அகிலன் விடுதிக்கு அருகில் இருந்து ஒரு சிறிய உணவகத்திற்குச் சென்று ஒரு கிளாஸ் மான் இரத்த ஒயினை ஆர்டர் செய்து தனது விரக்தியை வெளிப்படுத்த குடித்தான். இரவு மீண்டும் ஐஸ்ராக் நகரத்தை சூழ்ந்தது. இதற்கிடையில் இரவில் அகிலன் கேட்கும் திறன் இன்னும் அதிகமாகியது. எனவே சற்று போதையில் இருந்த அகிலன் மதுக்கடையில் சும்மா உட்கார்ந்து பல்வேறு கிசுகிசுக்களை இரகசியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு மிகவும் விவாதிக்கப்பட்ட தலைப்பு சூசான் என்பதை அகிலன் உணர்ந்தான். நேற்றிரவு விருந்தில் அஜயனை தனது பட்டத்தை விட்டுக் கொடுக்க கட்டாயப்படுத்தினார். மேலும் பெரும்பான்மையான மக்கள் சுசானின் செயல்களை மிகவும் பொருத்தமானதாக கருதினர். அஜயன் தனது முந்தைய தோல்விக்கு விலை கொடுக்க வேண்டும். இருப்பினும் இந்த சம்பவம் வடக்கு பிரதேசத்தின் சூழ்நிலையில் எவ்வாறு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பலர் உணரவில்லை. இது ஆச்சரியமல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் சாதாரண சாமானியர்கள். அவர்களுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? பலர் சூசானை உண்மையிலேயே ஆதரிக்கவில்லை. அவர்கள் அஜயனை துரதிர்ஷ்டத்தில் பார்க்க விரும்பினர். ஊழல் நிறைந்த அதிகாரியின் வீழ்ச்சியை பொதுமக்கள் ஆரவாரம் செய்வது போல உயர் பதவியில் உள்ளவர்களின் துரதிர்ஷ்டம் எப்போதும் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு திருப்தி உணர்வை அளித்தது. துரதிர்ஷ்டவசமானவர் உண்மையிலேயே தண்டனைக்கு தகுதியானவரா என்பதை பொறுத்தவரை அது 2ஆம் பட்சம்தான். துரதிர்ஷ்டவசமான அஜயனை தவிர அந்த உணவகத்தில் அதிகம் விவாதிக்கப்பட்டு மற்றொரு நபர் டியூக்கின் வளர்ப்பு மகள் மிஸ் ஆர்த்தி ஆவார். அவர் முதல் முறையாக வடக்கு பகுதியில் பொதுவில் அறிமுகமானார். குறிப்பாக இரவு ஆழமாகி மது சுதந்திரமாக பாய்ந்ததால் அஜயன் படிப்படியாக மறக்கப்பட்டார். அதே நேரத்தில் மிஸ் ஆர்த்தி புதிய விவாதப் பொருளாக மாறினார். சிலர் ஆர்த்தியின் அழகை நேரில் கண்டது போல் மனதார விவரித்தனர். மற்றவர்கள் இன்னும் மர்மமாக ஆர்த்தி உண்மையான அடையாளத்தை ஒரு மந்திரவாதியாக பற்றி பேசினர். உடனடியாக ஆச்சரியத்தில் மூழ்கினர். ஆர்த்தி மந்திரவாதியின் அடையாளத்தை வெளிப்படுத்திய நபரை அகிலன் கவனமாக பார்த்தார். அவர் சற்று பரிச்சயமானவராக கண்டார். அவர் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. ஒன்றாக தப்பிச் சென்றவர்களில் அகிலன் கண்டுபிடிக்க விரும்பிய ஒரே நபர் அந்த கடமைப்பட்ட மகன் கேசவன் மட்டுமே. அவனுக்கு ஒரு கடுமையான பாடம் கற்பிக்க திட்டமிட்டான். இருப்பினும் பின்னர் உணவகத்தில் ஆர்த்தியை பற்றிய சில கருத்துக்கள் அகிலனின் கவனத்தை ஈர்த்தன. ஏனென்றால் பலர் ஆர்த்தி உயிரியல் பெற்றோரைப் பற்றி ஊகித்துக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் ஆர்த்தியின் உயிரியல் பெற்றோர் யார் என்பது ஒரு மர்மமாகவே இருந்தது என்பதை அகிலன் உணர்ந்தான். ஆனால் அவள் டியூக் செயின்ஹில்டால் தத்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவளுடைய உயிரியல் பெற்றோரும் உயர் பிரபுக்களாக இருக்க வேண்டும்.
அது யாராக இருக்க முடியும்? அகிலனின் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது மதுவால் பலப்படுத்தப்பட்ட குடிகாரர்களின் ஒரு குழு மிஸ் ஆர்த்தியை அவமரியாதையாக பேசுவதைக் கேட்டான். அவர்களின் கருத்துக்கள் முற்றிலும் அவமரியாதையானவை. கோபமடைந்த அகிலன் வேறொருவர் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பதை கவனித்தபோது தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளவும் இந்த முட்டாள்களை நேரடியாக அடிக்கவும் தயாராக இருந்தான். அதனால் மதுக்கடை உடனடியாக கலகலப்பாக மாறியது. சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள், பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஆரவாரம் செய்தவர்கள், மத்தியஸ்தம் செய்வது போல் நடிப்பவர்கள், ஆனால் உண்மையில் தூண்டுபவர்கள், முற்றிலும் பார்த்து கொண்டிருந்தாலும் தற்செயலாக காயப்படுத்துபவர்கள், அவர்களும் கோபமடைந்து சண்டையில் சேர்கிறார்கள். அந்தக் காட்சி முழுவதும் குழப்பமாக இருந்தது. கட்டுப்படுத்த முடியாத ஹார்மோன்களின் சரிசெய்ய முடியாத நறுமணத்தால் நிரம்பியிருந்தது. மதுபான விடுதியின் உரிமையாளர் மட்டுமே பின்னால் இருந்து சண்டையை அடக்க துக்கத்துடன் முயன்றார். ஆனால் ஆர்த்தியின் பெயராலேயே கோபம் கொண்ட இந்த குடிகாரர்கள் தங்கள் கோபத்தை உடல் ரீதியான மோதல்கள் மூலம் மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது. எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர்களை தடுக்க முடியவில்லை. மறுபுறம் அகிலன் மற்றொரு கிளாஸ் ஸ்டீர் பிளட் ஒயினை ஆர்டர் செய்து உணவகத்தின் ஒரு மூலையில் இருந்து நிகழ்ச்சியை ரசித்தான். இறுதியாக கடுமையான சண்டை நகர பாதுகாப்பு படையின் கவனத்தை ஈர்த்தது. முழுமையாக ஆயுதம் ஏந்திய வீரர்களை எதிர்கொண்ட குடிகாரர்கள் உடனடியாக கோபமடைந்தனர். ஒருவர் பின் ஒருவராக கீழ்ப்படிந்து விசாரணைக்காக தரையில் குந்தினர். நகரத்திற்குள் நடக்கும் தனிப்பட்ட சண்டைகளுக்கான தண்டனையின்படி இந்த மக்கள் 30 செப்பு நாணயங்கள் அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது 10 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். சிலர் கீழ்ப்படிதலுடன் அபராதத்தை செலுத்தினர்.